வணக்கம் மக்களே, இன்னைக்கான காணொலியில் மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூவை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா நாம் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி 1994 தொடங்கப்பட்டது. இது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இது ஸ்மால் கேப். இவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்திங்கன்னா 5480 crores இருக்குது. இவங்களோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் ரைஸ்க்கு இந்த அமௌண்ட்டை அவங்க கடன் அடைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறாங்க. கூடுதலாக ஜென்ரல் கார்ப்பரேட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் பயன்படுத்த போகிறாங்க. இப்போ இந்த ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ரைட்ஸ் இஷ்யூ சைஸ் பார்த்திங்கன்னா 5,82,20,901 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. இதோட இஷ்யூ சைஸோட அமௌண்ட் 1496.28 கோடிங்களாக இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ் 257 நிர்ணயிச்சிருக்காங்க. இது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட கம்மியாக தான் இருக்குது. இது பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகுது. இந்த ரைட்ஸ் இஷ்யூ டைப் ஃபுல்லி பெய்டு. அப்படின்னா அமௌண்ட்டை அப்ளை பண்ணும்போது ஃபுல்லி ஒரே டைமாக கட்ட வேண்டியிருக்கும். என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு 8 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ்க்கும் 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் தராங்க. இந்த 8 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் யாரெல்லாம் மே 22 அன்னைக்கு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள். ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா மே 23. ஸோ மே 22 யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஒவ்வொரு 8 ஷேர்ஸ்க்கும் 3 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் தருவாங்க. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃபர் ஓப்பன் டேட் June 2. ஆஃபர் க்ளோஸ் டேட் June 17th. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட RE ஷேர்ஸ் அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயே ஆட் ஆயிரும். ஸோ ஒருவேளை இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா June 2லேருந்து 17க்குள்ளே என்றைக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் உங்களோட RE ஷேர்ஸை June 12க்குள்ளே நீங்கள் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதையும் விற்கலை, நீங்கள் ரைட்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா June 12க்கு அப்புறமா இந்த RE ஷேர்ஸ் டிஸப்பியர் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டும் கிடைக்காது. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். அதை நான் இங்கே டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். கேஃபின்டெக் தான் இவங்களோட ரெஜிஸ்டர். அது இல்லைன்னா இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் அப்ளை பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் உங்களோட அக்கௌண்ட்டில் IPO இல்லைன்னா ரைட்ஸ் இஷ்யூன்னு சொல்லி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி நேம் இருக்கும், மஹிந்திரா லைஃப் ஸ்பேஸ் டெவலப்பர்ஸ்னு. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ RE ஷேர்ஸ் அவங்களுக்கு எலிஜிபிளோ அதை டிஸ்பிளேயில் காமிச்சிரும். ஸோ எத்தனை ஷேர்ஸ் எலிஜிபிளோ ஒவ்வொரு ஷேருக்கும் 257 rupees மட்டும் அவங்க கட்டி அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட டிமேட் டீட்டெயில்ஸ் உங்களோட ப்ரோக்கரேஜோட அக்கௌண்ட்லேயே காமிச்சிரும். ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸ்ட்ராவும் நீங்கள் ஷேர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட முடிவாக தான் இருக்கும். ஒருவேளை எக்ஸ்ட்ரா கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் முதல்ல அவங்க June 2லேருந்து June 12க்குள்ளே RE ஷேர்ஸை வாங்கணும். எவ்வளோ RE ஷேர்ஸ் வாங்குறீங்களோ ப்ளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் 257 rupees கட்டுற மாதிரி இருக்கும். அவங்களும் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் மெத்தட் இன்டர்நெட் பேங்கிங்கில் போய் ரைட்ஸ் இஷ்யூ கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வெறும் அந்த 257 மட்டும் கட்டினா போதும். நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் RE ஷேர்ஸ் ப்ளஸ் அதோட ப்ரைஸ் ப்ளஸ் இந்த 257 rupees ஒவ்வொரு ஷேருக்கும் கட்டுற மாதிரி இருக்கும். நான் ஷேர் ஹோல்டர்ஸும் எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். பட் அதை கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட முடிவாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸும் நான் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். விருப்பம் இருந்தால் சேனலுக்கு போய் அந்த வீடியோஸையும் கிளிக் பண்ணி பாருங்கள்.